ஹலோ கார்டியோ மெடிக்கோஸ். நாம் இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா டயபெட்டிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் டயபெட்டிக்ஸ் மோஸ்ட் ஆஃபன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டயபெட்டிக்ஸ் பற்றி பார்ப்போம். டயபெட்டிக்ஸ் அப்படின்னா மீனிங் என்ன? டயபெட்டிக்ஸ் அப்படின்னா த சப்ஸ்டான்சஸ் தட் ஹெல்ப் த பாடி டு கெட் ரிட் ஆஃப் சோடியம் அண்ட் வாட்டர். அதாவது டயபெட்டிக்ஸோட மெயின் வேலையை சோடியமும் வாட்டரையும் பாடியிலேருந்து எக்ஸஸாக வெளியேற்றுறது தான். ஸோ டயபெட்டிக்ஸ் மோஸ்ட் ஆஃபன் கிளினிக்கில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டுக்கு, கன்ஜக்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு, ஹைப்பர்நெட்ரிமிக் பேஷண்ட்டுக்கு, அதே மாதிரி ஹெடிமைட்டிஸ் பேஷண்ட்டுக்கெல்லாம் நம்ம டயபெட்டிக்ஸ் மோஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுறோம். இந்த ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டுக்கு எப்படி டயபெட்டிக்ஸ் யூஸ் ஆகுதுன்னா டு ரெடியூஸ் த பிளட் வால்யூம். ஸோ பிளட் வால்யூம் லாஸ் ஆகிறதுனால ஹார்ட்டுக்கு போகக்கூடிய பிளட் கொஞ்சம் கம்மியாகும் பொழுது என்டயஸ்டோலிக் வால்யூம் கம்மியாகும் பொழுது ஸ்ட்ரோக் வால்யூமும் கம்மியாக இருக்கும். ஸ்ட்ரோக் வால்யூம் கம்மியானால் கார்டியக் அவுட்புட்டும் கம்மியாகும். ஸோ சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் நார்மல் கண்ட்ரோல் ரேட்டுக்கு வரும். ஸோ அந்த டைம் ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ரோல் ஆகும். செகண்டாக கன்ஜக்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு. கன்ஜக்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு எப்படி இது யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சேம் ப்ராசஸ் தான், டு ரெடியூஸ் த சோடியம் அண்ட் வாட்டர். ஸோ தட் டைம் பிளட் கோயிங் டு த ஹார்ட் கம்மியாக இருக்கும். அந்த ஹார்ட்டோட ஒர்க்கிங் லோடு கம்மியாக இருக்கிறதுனால டயபெட்டிக்ஸ் அந்த இடத்துலையும் யூஸ் ஆகுது. தேர்டு ஹைப்பர்நெட்ரிமி பேஷண்ட்டுக்கு. எப்படி ஹைப்பர்நெட்ரிமியான்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட் எக்ஸசஸாக, அதாவது நோ எக்ஸசஸ், அந்த பேஷண்ட் கம்மியாக தண்ணி குடிக்கிறதுனாலையோ அதே மாதிரி அவங்களுடைய பாடியில் அந்த சோடியம் ஹேண்ட்லிங் ப்ராசஸ் மெக்கானிசம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனாலையோ ஹைப்பர்நெட்ரிமி கண்டிஷன் வரும். அந்த டைமில் நம்ம டயபெட்டிக்ஸ் மோஸ்ட் ப்ராபபிளாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஹெடிமைட்டிஸ் பேஷண்ட்டுக்கு, கிட்னி சம்மந்தமாக ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்கு நம்ம இந்த டயபெட்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ கைஸ், எடிமானா என்ன? எடிமானா அக்குமுலேஷன் ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ் இந்த இன்டர்ஸ்டிஷியம். ஸோ நிறைய நம்மளோட பாடி ஃப்ளூயிட்ஸ் எஸ்பெஷலி இந்த இசிஎஃப்பில் இருக்க ஃப்ளூயிட்லாம் இன்டர்ஸ்டிஷியம்லேருந்து அக்குமுலேட் ஆனால் பாடி ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி அப்பரன்ஸை காமிக்கும். ஸோ ஹெடிமான்னு சொல்லுவாங்க. ஸோ ஜெனரலைஸ்ட் ஹெடிமா இருக்குது, அதில் பிட்டிங், நான் பிட்டிங் எடிமா இருக்குது, டிபெண்டன்ட் எடிமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் ஆஃப் டயபெட்டிஸ் கொடுத்தோம்னா ஃப்ளூயிட் லாஸ் ஆகி அந்த எடிமாஸ் கண்டிஷன் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ பிஃபோர் கோயிங் டு see the diuretics drugs how it acts, see the normal physiology, then move to the drugs. ஓகே, ஃபிசியாலஜின்னு பார்த்தீங்கன்னா இது ப்ராக்சிமல் கார்னரி டியூபிள், அப்புறம் லூப் ஆஃப் வென்லி, அதுக்கப்புறம் இருக்கிறது டிஸ்டல் கார்னரி டியூபிள், இயர்லி பார்ட், லேட் பார்ட் இருக்குது, அதுக்கப்புறம் கலெக்டிங் டக்ட். இங்கே ப்ராக்சிமல் கார்னரி டியூபிளில் 65% ஆஃப் சோடியம் ரீஅப்சர்வ் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் இருக்க இந்த லூப் ஆஃப் வென்லிலையோ டிசிடிலையோ கலெக்டிங் டக்ட்லையோ ரிமைனிங் 35% அமௌண்ட் ஆஃப் சோடியம் மட்டும்தான் ரீஅப்சர்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லூப் ஆஃப் வென்லி பர்மிபிள் டு வாட்டர், பட் த திக் பார்ட் ஆஃப் லூப் ஆஃப் வென்லி இம்பர்மிபிள் டு வாட்டர். இங்கே நம்ம டயபெட்டிஸ் பற்றி பார்க்குறதுனால நம்ம அந்த 3 மெயின் ரீசன், இந்த 3 பார்ட்ஸை மட்டும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம். அந்த திக் பார்ட் ஆஃப் லூப் ஆஃப் வென்லியும், அதுக்கப்புறம் இந்த இயர்லி பார்ட் ஆஃப் டிசிடி, அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இந்த லேட் பார்ட் ஆஃப் டிசிடி, அதுக்கப்புறம் சேர்த்து இந்த கலெக்டிங் டக்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த திக் பார்ட் ஆஃப் லூப் ஆஃப் வென்லி இருக்க இந்த செல்ஸை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட்டர் இருக்குது. அது சோடியம் பொட்டாசியம் 2-குளோரைட் கோ டிரான்ஸ்போர்ட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோடியமும் பொட்டாசியமும் குளோரைடும் அட் த சேம் டைம் லியூமன், டியூபல் லியூமன்லேருந்து இன்ட்ராசெல்லுலருக்கு போகும். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்பொழுது இந்த சோடியம் இன்டர்ஸ்டிஷியம், அதாவது இந்த நெஃப்ரான், இந்த இன்டர்ஸ்டிஷியமுக்கு, அதாவது ரீனல் கேபிலரிஸ்க்கு இந்த சோடியம் மூவ் ஆகிடும். வயா இந்த சோடியம் பொட்டாசியம் ஏடிபேசஸ் மூலிமா இந்த சோடியம் வெளியே போயிடும். அதே மாதிரி பொட்டாசியம் இன்டர்ஸ்டிஷியல் இன்ட்ராசெல்லுலருக்கு வரும். ஸோ இந்த பொட்டாசியம் சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் மூலியமாகவும் உள்ளே வருது. அதே மாதிரி இந்த சோடியம் பொட்டாசியம் 2-குளோரைட் கோ டிரான்ஸ்போர்ட் மூலியமாகவும் உள்ளே வருது. அதனால் பொட்டாசியமோட லெவல் செல்லுக்குள்ளார அதிகமாகிறதுனால இந்த பொட்டாசியம் ஒரு மெம்பரைன், அந்த செல்லு இருக்கிற மெம்பரைன் புரோட்டீன் மூலிமா வெளியே வந்துடும். ஸோ பொட்டாசியம் எஃப்ளக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த பொட்டாசியம் எஃப்ளக்ஸ் ஆகிறதுனால இங்கே ஒரு பாசிட்டிவ் கேட்டியான் இது. ஸோ பொட்டாசியம் ஒரு பாசிட்டிவ் அயன் தானே, அதனால் இங்கே பாசிட்டிவ் போலாரிட்டி மெயின்டைன் ஆகிறதுனால இங்கே இருக்கிற கால்சியமும் மெக்னீஷியம் பேராசோலார் ரூட் மூலிமா
இன்டர்ஸ்டிஷியமுக்கு வந்துடும். ஸோ அதன் மூலியமாக வந்து நம்ம சோடியமும் பொட்டாசியமும் குளோரைடும் கால்சியமும் மெக்னீஷியம் வந்து இந்த 5 கேட்டியான்ஸ் வந்து நம்ம அந்த 4 கேட்டியான்ஸ் ப்ளஸ் 1 ஆனியானும் வந்து நம்மளால் ரீஅப்சர்வ் பண்ண முடியும். எங்கன்னா அந்த திக் பார்ட் ஆஃப் லூப் ஆஃப் வென்லி இந்த ரீஜனில் வந்து இந்த அயான்ஸ்லாம் வந்து ரீஅப்சர்வ் ஆகிடுது. நெக்ஸ்ட் செல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இயர்லி பார்ட் ஆஃப் டிசிடி. இங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் செல் வந்து இன்டகிரேட் செல்னு சொல்லலாம். இந்த செல்லில் வந்து ஒரு ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட்டர் இருக்குது. அது வந்து சோடியம் குளோரைட் கோ டிரான்ஸ்போர்ட்டர். அகைன் கோ டிரான்ஸ்போர்ட்டர்னா 2 அயான் வந்து சேம் டைரக்ஷனில் ஃப்ரம் த லியூமன்லேருந்து இன்டர்செல்லுலருக்கு உள்ளே வருது. வந்து சோடியம் வந்து இந்த சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் மூலிமா வெளியே போயிடுது. அதே மாதிரி பொட்டாசியம் வந்து அங்கே இருக்கிற ரீனல் கேப்லரி சோயில் இன்டர்செக்ஷன் மூலியமாகவும் அங்கேருந்து சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் மூலிமா செல்லுக்குள்ளே வருது. அதே மாதிரி இந்த செல் வந்து ஒரு ஸ்பெஷல் மெக்கானிசம் இருக்குது இந்த செல்லுக்கு. அது என்னென்னா, சப்போஸ் நம்ம வந்து இந்த சோடியம் குளோரைட் கோ டிரான்ஸ்போர்ட்டை வந்து தயசைட் டயரெட்டிக்ஸ் மூலிமா பிளாக் பண்ண உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சோடியமோட லெவல் வந்து செல்லுக்குள்ளே வந்து கம்மியாயிடும். ஸோ அந்த டைமில் இந்த சோடியம் பொட்டாசியம் பம்ப் வந்து ஆக்டிவேட் அதாவது ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வந்து சோடியம் தேவை. அப்போ இங்கே இருக்கிற இன்டர்ஸ்டிஷன்லேருந்து சோடியம் வந்து உள்ளே எடுத்துக்கிட்டு உள்ளே இருக்க கால்சியத்தை வந்து இன்டர்ஸ்டிஷனுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ இது வந்து சோடியமும் கால்சியமும் கோ டிரான்ஸ்போர்ட்டர் இந்த பம்பு சோடியம் கால்சியம் ஏடிபிஎஸ். ஸோ இந்த டைமில் வந்து அந்த செல்லுக்கு வந்து கால்சியம் தேவை. அதை வந்து டியூபல் லியூமன் மூலிமா ரீஅப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இங்கே வந்து ஹைப்பர் அதாவது அதிகமாக வந்து கால்சியம் வந்து டியூபல் லியூமன்லேருந்து செல்லுக்குள்ளே வந்து மூவ் ஆகும். ஸோ அந்த டைம் வந்து நம்ம கால்சியம் வந்து இந்த ப்ராசஸ் மூலிமா ரீஅப்சர்வ் பண்ண முடியும். ஸோ சம்திங் இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு லைக் இந்த ஓஸ்டியோபோரோசிஸ் பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, ஹோல்டர் பேஷண்ட்டுக்கு, அந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் அந்த தைராய்டிஸ் கொடுக்கறதுனால கால்சியம் வந்து ரீஅப்சர்வ் பண்ணலாம். ஸோ மேஜராக வந்து யூரினில் லாஸ் ஆகாது. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் வந்து இந்த செல்லில் இருக்குது. ஸோ சோடியம் குளோரைடு வந்து ரீஅப்சர்வ் ஆகிடுச்சு. பொட்டாசியம் வந்து செல்லுக்குள்ளே அதிகமாக இருக்கிறதுனால பொட்டாசியம் அங்கே லாஸ் ஆகுது. லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய செல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரின்சிபல் செல் தான். இந்த பிரின்சிபல் செல்லில் வந்து ஒரு ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் இருக்குது அதோட லியூமன் சைடில். அது என்ன பார்த்தீங்கன்னா அந்த சோடியம் சேனல். இது வந்து ஹீனாக்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எபித்தீலியல் சோடியம் சேனல். இதை வந்து ஹீனாக்னு சொல்லலாம். இந்த செல் வந்து ஒரு ஸ்பெஷல் ஹார்மோன் மூலிமா வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அந்த ஹார்மோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்டோஸ்டிரோன் தான். இது வந்து ஒரு நம்ம பாடியிலே வந்து சிந்தசைஸ் ஆகிற ஹார்மோன். இந்த அல்டோஸ்டிரோன் ஹார்மோன் வந்து நார்மலாக வந்து இந்த ரீனல் பிளட் ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்கும் பொழுதோ இல்லை வந்து ரீனல் ஃபில்ட்ரேஷன் வந்து கம்மியாக இருக்கும் பொழுது இந்த ஹார்மோன் வந்து ஆக்சுவலாக நார்மலாக சென்சிஸ் ஆகும். எங்கேருந்து அடினல் கார்டெக்ஸில். இப்போ நான் ஏற்கனவே இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன் அபவுட் ராஸ் சிஸ்டம். இன்னும் நீங்கள் வாட்ச் பண்ணலைன்னா நீங்கள் ஃபஸ்ட் அந்த வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டால் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த அல்டோஸ்டரோன் எப்படி ஹேக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அல்டோஸ்டரோன் வந்து ஒரு ஸ்டீராய்டு ஹார்மோன் இல்லையா, அது வந்து செல்லுக்குள்ளார டைரெக்டாக போயிட்டு டிரான்ஸ்மிட் ஃபேக்டர் மூலிமா ஹேக்ட் ஆகி டைரெக்டாக வந்து டிஎன்ஏ ஸ்டிமுலேட் பண்ணி ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகும். ப்ரோட்டீன் எல்லாமே இந்த சேனல் எல்லாமே ப்ரோட்டீன் தானே. ஸோ அந்த ப்ரோட்டீன் வந்து நம்மளோட செல்லு மெம்பரேனுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிடும். அந்த ப்ரோட்டீன் வந்து சோடியம் சேனலாக இருக்கலாம், அதாவது சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ்ஸாக இருக்கலாம். ஸோ அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதனால வந்து இந்த சோடியம் ரீஅப்சர்வ் பண்ணி வால்யூம் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பிளட் வால்யூம் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண உடனே பிளட் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண உடனே ரீனல் பிளட் ஃப்ளோ அதிகமாக வரதுக்காக இருந்தாலும் இந்த அல்டோஸ்டிரோன் ஹார்மோன் வந்து ஹேக்ட் ஆகுது. ஸோ அந்த டைமில் வந்து சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் அதிகமாக ஹேக்ட் ஆகி சோடியம் வந்து வெளியே போயிடும். பொட்டாசியம் வந்து அதிகமாக உள்ளே இருக்கிறதுனால ஸோ பொட்டாசியம் வந்து நார்மலாக வந்து செல்லுக்கு உள்ளே தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதை தாண்டி அதிகமாகும் பொழுது பொட்டாசியம் வந்து எஃப்ளக்ஸ் ஆகிடும். ஸோ மேஜராக வந்து இந்த 3 மெக்கானிசமில் வந்து ஸோ பொட்டாசியம் வந்து அதிகமாக லாஸ் ஆகுது யூரினில். ஸோ இட் கேன் காஸ் கேலியூரிசிஸ். ஸோ நம்ம இப்போ வந்து டயோட்டிக்ஸ் ட்ரக்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம மேஜராக யூஸ் பண்ணுற டயோட்டிக்ஸ்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து லூப் டயோட்டிக்ஸ், தயசைட் டயோட்டிக்ஸ், பொட்டாசியம் ஸ்பேரின் டயோட்டிக்ஸ், அப்புறம் வந்து கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டர். அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அசிட்டாசோலமைட். நெக்ஸ்ட் வந்து ஆஸ்மோசிஸ் டயோட்டிக்ஸ், அது வந்து மனிட்டால், யூரியா, கிளிஸ்டால், ஐசோசார்பைட். சரிங்களா. இந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லூப் டயோட்டிக்ஸ் வந்து லூப் ஆஃப் வென்லியில் ஆக்ட் ஆகும். தயசைட் டயோட்டிக்ஸ் வந்து இயர்லி பார்ட் ஆஃப் டிசிடியில் ஆக்ட் ஆகும். பொட்டாசியம் ஸ்பேரின் டயோட்டிக்ஸ் ஆக்ட் ஆன் த லேட் பார்ட் ஆஃப் டிசிடி அண்ட் இயர்லி பார்ட் ஆஃப் கலெக்டிங் டக்ட். ஸோ இதுதான் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டயோட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டால்
லூப் டயோட்டிக்ஸ் எக்ஸாம்பிள் வந்து ஃபுராசிமைட், பூமிட்டனைட், எத்தாக்ரைனிக் ஆசிட். தயசைட் டயோட்டிக்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பென்ஸ் தயாசைட், குளோரோ தயாசைட், ஹைட்ரோக்ளோரோ தயாசைட், மெட்டாலோசோன். தயசைட் டயோட்டிக்ஸ் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ட்ரக்ஸோட ஹெண்டிங் எல்லாமே வந்து தயாசைட்னு முடியும். பொட்டாசியம் ஸ்பைரின் டயோட்டிக்ஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரோலாக்டான், அமிடோராய்ட், ட்ரையாம்டரின். பொட்டாசியம் ஸ்பைரின் டயோட்டிக்ஸ் வந்து நம்ம 2 கிளாஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அல்டோஸ்டிரோன் ரிசெப்டர் பிளாக்கர்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹீனாக் பிளாக்கர்ஸ். ஹீனாக் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த எபித்திலியல் சோடியம் சேனல் பிளாக்கர்ஸ். ஸோ பொட்டாசியம் ஸ்பைரின் டயோட்டிக்ஸில் வந்து அல்டோஸ்டிரோன் பிளாக்கர்ஸ் வந்து ஸ்பைரோலாக்டான், ஹீனாக் பிளாக்கர்ஸ் வந்து அமிடோராய்ட், ட்ரையாம்டரின். ஸோ இப்போ வந்து எப்படிலாம் லூப் டயோட்டிக்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். லூப் டயோட்டிக்ஸோட மெயின் ஃபங்க்ஷனே வந்து இந்த சோடியம் பொட்டாசியம் 2-குளோரைடு சேனலை வந்து பிளாக் பண்ணுறது தான். ஸோ பிளாக் பண்ணும்போது சோடியமும் பொட்டாசியமும் 2-குளோரைடு வந்து செல்லுக்குள்ளே போகாதனால இங்கே வந்து ஹை பொட்டாசியம் லெவல் மெயின்டைன் ஆகாது. அப்படி மெயின்டைன் ஆகாதனால பொட்டாசியம் வந்து எஃப்ளக்ஸ் ஆகாது. ஸோ வந்து கால்சியம் மெக்னீஷியம் வந்து பேராசோலர் ரூட் மூலிமா வெளியே போகாது. ஸோ இதனால் வந்து மேஜர் லாஸ் ஆஃப் கேட்டியான் அண்ட் ஆனியான்ஸ் பார்த்தீங்கன்னா சோடியமும் பொட்டாசியமும் குளோரைடும் கால்சியம் மெக்னீஷியம் வந்து யூரினில் லாஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி யூரின் லாஸ் ஆகும் பொழுது நம்மளுக்கு வந்து வால்யூமும் லாஸ் ஆகும். ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண யூசஸ் மூலிமா நம்மளுக்கு அந்த யூசஸ் மூலிமா டயபிட்டிஸ் பார்த்தோம் இல்லையா, ஹைப்பர் டென்ஷன், கன்ஜக்ஷன் ஹார்ட் ஃபெயிலியர், அந்த கண்டிஷனில் வந்து கொஞ்சம் ரிசால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சோடியமும் பொட்டாசியமும் 2-குளோரைட் டிரான்ஸ்போர்ட்டை வந்து பிளாக் பண்ணுறது லூப் டயோட்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து தயசைட் டயோட்டிக்ஸ் பற்றி பார்ப்போம். தயசைட் டயோட்டிக்ஸ் வந்து பிளாக் பண்ணுறது வந்து இந்த சோடியம் குளோரைடு கோ டிரான்ஸ்போர்ட்டரை தான். ஸோ பிளாக் பண்ணும் பொழுது சோடியம் வந்து ரியல் கேப்லரிஸுக்கு போகாது, பொட்டாசியம் வந்து செல்லுக்குள்ளார கம்மியாக தான் வரும். ஸோ அந்த மாதிரி பொட்டாசியம் லாஸும் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த செல் வந்து அடிஷ்னல் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால்சியம் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுனால தான். ஸோ வந்து இந்த தயசைட் டயோட்டிக்ஸ் வந்து சோடியம் குளோரைட் சேனலை பிளாக் பண்ணுறதுனால இந்த சோடியம் கால்சியம் ஏடிபிஸ் வந்து அதிகமாக ஹேக்ட் ஆகிட்டு இங்கே வந்து இந்த லூமன் சைடில் வந்து கால்சியம் அதிகமாக வந்து அப்சர்வ் ஆகிறதுனால ஸோ கால்சியம் வந்து பெசோலேட்டர் சைடு மூலிமா இன்டர்ஸ்டிஷன்ஸ் போயிடும். தயசைட் டயோட்டிக்ஸோட மேஜர் டிஸ்ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பிசிடியில் அதிகமாக யூரியாவை ரீஅப்சர்வ் பண்ண வைக்கிறதுனால பிளாஸ்மா லெவல் ஆஃப் யூரியா ஆசிட் வந்து அதிகமாகி பேஷண்ட்டுக்கு வந்து கவுட் ஆர்த்ரைட்டிஸ் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ தயசைட் டயோட்டிக்ஸ் இன்க்ரீஸ் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் யூரியா அட் பிசிடி, there will be high plasma urea acid level, so leads to formation of gout arthritis. Okay, இப்போ நம்ம பொட்டாசியம் ஸ்பைரின் டயோட்டிக்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். பொட்டாசியம் ஸ்பைரின் டயோட்டிக்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பைரோலாக்டான் வந்து அல்டோஸ்டிரோன் ரிசெப்டரை வந்து டைரெக்டாக செல்லுக்குள்ளாரே போயிட்டு பிளாக் பண்ணுறதுனால சோடியம் வந்து ரீஅப்சார்ப் ஆகாது. அதே மாதிரி பொட்டாசியம் ஸ்பைரிங் டயோட்டிக்ஸில் வந்து இன்னொரு கிளாஸ் இருக்குது, அது வந்து ஈனாக் பிளாக்கர்ஸ். அது வந்து இந்த சோடியம் சேனல் பிளாக் பண்ணுறதுனால சோடியம் வந்து ரீஅப்சார்ப் ஆகாது. ஸோ சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஸும் அதிகமாக ஒர்க் ஆகாதனால பொட்டாசியம் வந்து அதிகமாக உள்ளே வராது. ஸோ நோ எஃப்ளக்ஸ் ஆஃப் பொட்டாசியம் இந்த லியூமன். ஸோ ஸ்பைரோலாக்டான் வந்து இந்த அல்டோஸ்டிரோன் ரிசெப்டரை வந்து பிளாக் பண்ணுறதுனால அதிகமான சோடியம் சேனலோ அதிகமான சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஸஸோ எல்லாத்தினால நோ நெட் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் பொட்டாசியம். ஸோ நோ நெட் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம். ஸோ பொட்டாசியம் வந்து அதிகமாக இந்த லாஸ் ஆகாது. இங்கே பாருங்கள், அல்டோஸ்டிரோன் ரிசெப்டரை வந்து பிளாக் பண்ணுறது வந்து ஸ்பைரோலாக்டான். ஸோ அப்படி பிளாக் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான சோடியம் சேனல் இல்லை அதிகமான சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸோ வந்து சிந்தசைஸ் ஆகாது. அப்படி பண்ணும்பொழுது சோடியம் வந்து அதிகமாக ரீஅப்சார்ப் ஆகாது அந்த கலெக்டிங் டெக்கில். ஸோ அதிகமாக சோடியம் ரீஅப்சார்ப் ஆகாதனால பொட்டாசியம் வந்து மேஜராக லாஸ் ஆகாது இந்த லாஸ் பார்ட் ஆஃப் டிசிடி அண்ட் கலெக்டிங் டக்ட். இப்போ வந்து கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டர் எக்ஸாம்பிள் வந்து அஸ்ட்ரசோலமைடு எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இங்கே இருக்கிற அந்த பிசிடி செல்லை வந்து நம்ம தனியாக ஒன்று ஜூம் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு எல்லாருமே நார்மல் ஃபிசியாலஜி தெரியும். செல்லுக்குள்ளே இருக்க புரோட்டான் வந்து இந்த சோடியம் புரோட்டான் ஆன்டிபோட்டட் மூலிமா புரோட்டான் வந்து லியூமனுக்கு போயிடும். லியூமனில் இருக்க சோடியம் வந்து செல்லுக்குள்ளே வரும். ஸோ அப்படி வரும்பொழுது ஏற்கனவே ரீஅப்சார்ப் ஆகிற பைகார்பனேட் வந்து இந்த புரோட்டான் கூட சேர்ந்து வித் ஹெல்ப் ஆஃப் கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் ஃபார்மேஷன் ஆஃப் கார்போனிக் ஆசிட். இந்த கார்போனிக் ஆசிட் வந்து டிசோசியேட் ஆகி
கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு லிப்பிட் சால்யூபிள். இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து செல்லுக்குள்ளே டைரெக்டாக போயிட்டு அங்கே இருக்கிற வாட்டர் கூட கம்பைன் ஆகி again with help of carbonic anhydrase lead to formation of carbonic acid. Then this carbonic acid will dissociate to form bicarbonate, then proton. இந்த proton வந்து again வந்து இந்த proton sodium antiproton மூலிமா லியூமனுக்கு வந்துடும். இந்த bicarbonate வந்து மெம்பரேன் டிரான்ஸ்போர்ட் மூலிமா பிளட்டுக்கு போயிடும். ஸோ நம்ம அஸ்டாசோலமைட் கொடுக்கும் பொழுது இந்த கார்போனிக் அன்ஹைட்ரேஸை வந்து இன்ஹிபிட் பண்ணுறதுனால ஸோ நோ ஃபார்மேஷன் ஆஃப் பைகார்பனேட். ஸோ there will be mild useful for some clinical conditions. நெக்ஸ்ட்டு ஆஸ்மோட்டிக் டயபிட்டிஸ் பற்றி பார்ப்போம். நம்மளுக்கு எல்லாருக்குமே நார்மலாக தெரியும், ஒரு செல் இருக்குன்னா அதுக்குள்ளே வந்து அதிகமான கேட்டியான்ஸோ அதிகமான சொல்யூட்ஸோ இருக்கும் பொழுது வாட்டர் வந்து மூவ் ஆகும். ஸோ பேசிக் பிரின்சிபல் தான், எங்கெல்லாம் வந்து சோடியம் போதோ அந்த இடத்துலலாம் வாட்டர் ஃபாலோ ஆகும். ஸோ அதிகமாக சோடியமோ இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து வாட்டர் அதிகமாக இருக்கும். சேம் பிரின்சிபல் தான் இங்கே வந்து ஆஸ்மோடைட்டிஸ் கொடுக்கும் பொழுது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிசிடியில் சோடியமோ குளோரைடோ சம் மேஜர் கேட்டியான்ஸை வந்து ரீஅப்சர்வ் பண்ண விடாது. ஸோ ரீஅப்சர்வ் பண்ண விடாத பொழுது வாட்டரும் வந்து அது கூட தான் இருக்கும். So creating hyperosmotic condition, so water was not reabsorbed. At that time it can leads to formation of major uresis. So osmotic diuretics prevent the reabsorption of water, which will reduce plasma volume, so there will be reduced BP. So இது ஒரு major use of osmotic diuresis. Side effects னு பார்த்துக்கிட்டா இந்த diuretics மூலிமா உண்டாகிறது வந்து metabolic acidosis, அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் தர்ஸ்டி, நெக்ஸ்ட் வந்து ஹைப்போகால்சிமியா, தென் ஹைப்போநட்ரீமியா, அதுக்கப்புறம் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் கவுட் ஆர்த்ரைட்டிஸ், நெக்ஸ்ட் வந்து ஹேமினோரியா இன் ஃபீமேல், தென் கைனகோமேஸ்டியா இன் மேல். இந்த லூப் அண்ட் தைராய்டு டயபெட்டிக்ஸ் வந்து ரெண்டுமே வந்து மேஜராக வந்து பொட்டாசியம் லாஸ் பண்ணுறதுனால இட் கேன் கம்பைன் வித் பொட்டாசியம் ஸ்பேரிங் டயபெட்டிக்ஸ். ஸோ பொட்டாசியம் ஸ்பேரிங் டயபெட்டிக்ஸ் மூலிமா இது கம்பைன் பண்ணி கொடுக்கறது மூலிமா பொட்டாசியம் வந்து அதிகமாக லாஸ் ஆகிறத நம்ம கொஞ்சம் குறைச்சி அந்த பவர்ஸை வந்து நம்ம கொஞ்சம் கம்பன்சேட் பண்ணலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு பொட்டாசியம் வந்து மெயினாக தேவை. ஸோ இட் இஸ் அ மேஜர் கேட்டையான் இன் இன்ட்ராசெல்லுலர் ரூட். இஃப் யூ ரியலி லைக் மை வீடியோ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். See you on next video. Bye.